ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் விழுந்து கடந்தாலும் கர்த்தர் நம்மை திரும்ப எடுப்பிப்பார். திரும்ப நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். திரும்ப நம்மை உயிர்ப்பித்து செவ்வையாய் நிறுத்துவார். எந்தெந்த பலவீனங்கள் உங்க வாழ்க்கையில, எந்தெந்த இயலாமைகள் உங்க வாழ்க்கையில, ஐயோ இதுதான் என்ன நிற்க விடாம பண்ணுது, இதுதான் என்னை கீழே தள்ளுது, இந்த காரியத்துல தான் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய இயலாமையிலே உங்களுடைய உங்களுடைய அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற தேவன். இது என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம் இயலாமைகளை மனிதர்கள் கிட்ட அல்ல, கர்த்தரிடத்துல சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புறார். அவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய இழந்த உறவும் கட்டி எழுப்பப்படும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பி உயிர்ப்பித்து நிறுத்தப்படும். எனக்கு அன்னை தாவீது தேவ சமூகத்துல தன் தவறுகளை உணர்ந்து, அப்பா நீங்க என்னை எழுப்புங்கப்பா, நான் பாதகருக்கு வழி உபதேசிப்பேன்ப்பா, என்னை விழுந்த கூடாரத்துல இருந்து எழுப்பி என்னை நிக்க பண்ணுங்கப்பா, நான் அநேகருக்கு சாட்சியா இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் எழுப்பி நிறுத்துறாரு. இன்னைக்கு நம்மளை கொண்டு நம்மளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அதுதான். விழுந்து போய் கிடக்கிற, சாய்ந்து போய் கிடக்கிற இந்த கூடாரத்தின் உறவை கர்த்தர் மறுபடியும் எடுப்பித்து நிறுத்துவார். மறுபடியும் சாட்சியாய் நிறுத்துவார். மறுபடியும் ஊழியத்திலே பலனடையும்படி பலப்படும்படி கர்த்தர் செய்வார். சாட்சியாய் நிறுத்துவார். அந்த தாவீதை நிறுத்தின தேவன் இன்னைக்கு உங்களை என்னைய நிறுத்துவதற்கு கர்த்தர் வந்திருக்கிறாரு.